தமிழக அரசு பொறுப்பை தட்டி கழிக்காமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முன்வர வேண்டும் என பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். சென்னை கோயம்பேட்டில் நண்பர்கள் நலமன்றத்தின் சார்பிலான இணையவழி திருமண தகவல் மையத்தை பசுமை தாயகம் தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அவர், தற்போது ஏராளமான இளைஞர்கள் உயர்கல்வி பயின்று நல்ல பணிகளில் இருப்பதாக கூறினார். அவர்கள் தங்களது இணைகளை தேர்வு செய்ய இணையவழி திருமண தகவல் மையம் அவசியம் என தெரிவித்தார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் நடத்திய இடஒதுக்கீட்டு போராட்டத்தின் விளைவாக கிடைத்த மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீட்டால் பலர் பொறியாளர்களாகவும் மருத்துவர்களாகவும் பணியாற்றி வருவதாக சௌமியா அன்புமணி குறிப்பிட்டார். நடுவண் அரசு, மாநில அரசு என்ற குழப்பம் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டியது அவசியம் என்றும் சௌமியா அன்புமணி வலியுறுத்தினார். சாதிவாரி கணக்கெடுப்பு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது ஸ்டேட்டா சென்ட்ரலா அப்படின்றதெல்லாம் எந்த ஒரு குழப்பமே வேண்டாம். சாதிவாரி கணக்கெடுப்பது ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். அதாவது சென்சஸ் மட்டும்தான் சென்ட்ரல் சப்ஜெக்ட். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஒரு சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பது, அவர்கள் வீட்டில் கேஸ் இருக்கா, அவர்களுக்கு சொந்தமாக வண்டி இருக்கிறதா, இல்லை அவர்கள் வீட்டில் முதல் தலைமுறை பட்டதாரிகளா இல்லை இரண்டாம் தலைமுறை பட்டதாரிகளா, அவங்க வீட்டில் எத்தனை பாத்ரூம் இருக்கு, இத்தனையும் கணக்கெடுக்கணும். அதுதான் ஒரு சோஷியல் சென்சஸ். அதாவது இவங்க வளர்ந்துருக்கிறாங்களா, இல்லை இன்னும் அதாவது வறுமை கோட்டுக்கும் கீழே இருக்கிறாங்களா, இல்லை எந்த நிலையில் இருக்கிறாங்க என்று கணக்கெடுப்பது தான் சாதிவாரி கணக்கெடுப்பு. அடுத்த மாதம் 11ஆம் தேதி நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டில் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக சென்னை கோயம்பேட்டில் உள்ள குறுங்காலீஸ்வரர் கோவிலில் சித்திரை முழுநிலவு வன்னிய இளைஞர் பெருவிழா மாநாட்டு அழைப்புதழை வைத்து சௌமியா அன்புமணி சிறப்பு வழிபாடு செய்தார். இதில் பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.